2 லேயர் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகர் அகர் அடுப்பில் காய வச்சு அது கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து இளநீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் அதில் இருக்கும்ல அந்த வழுக்க அதையும் வந்து தனியாக இன்னொரு பவுல்லே எடுத்து வச்சிடணும். இப்போது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அகர் அகர் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டேஸ்ட் கம்பன்சேட் பண்ணுறதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி எடுத்து வச்ச டெண்டர் கோகனட் வாட்டரை ஊற்றிட்டு இப்போது கரைஞ்சிருக்க அகர் அகரை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து தனியாக வச்சிடணும். இப்போ ஆல்ரெடி இன்னொரு அகர் அகருக்கு மீதி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வழுக்க இருக்கே அது அரைச்சி அதில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கண்டன்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி செட் பண்ணி இருக்கும் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு லேயரு, அதுக்கு மேலேயே வந்து இப்போ கரைச்சி வச்ச லேயரை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணுன்னா இப்போ இன்னொரு லேயர் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் கரெக்டாக தனித்தனியாக இருக்கும். ஸ்ப்ளிட் ஆகாமல் 2 கரெக்டாக மர்ஜ் ஆகிருக்கும். இப்போ கட் பண்ணி பாருங்கள், நல்ல சூப்பரான 2 லேயர் டெண்டர் கோகனட் ஜெல்லி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி